ஏசுண்டத்தும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இன்னும் ஏன் அழுகை. ஆவியானவர் உணர்த்தின வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, பட் மேரி ஸ்டூட் வித்தவுட் அட் த செப்பல்கா வீப்பிங், and as she wept, she stooped down and looked into the sepulchre. John chapter 20 verse 11. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மரியாள் இயேசு வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அவங்க கல்லறைக்கு உள்ளே பார்த்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒன்றை இழந்ததை குறித்து அழுது கொண்டிருக்கிற நம்மை பார்த்துத்தான் ஆவியானவர் கேட்கிற காரியம், இன்னும் ஏன் அழுகை. நம்ம கொஞ்சம் இதை குறித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே இழந்து போனதை குறித்து அழாதவங்களே இந்த உலகத்துல கிடையாது. அதாவது நம்ம இழந்த காரியம் ஒரு பொருளா இருக்கலாம், நமது வேலை சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய ஏதாவது ஒரு உறவுகளா இருக்கலாம். இதை இழக்கும் போதுதான், அதாவது அந்த பொருளாகவோ அந்த பர்சனோ நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அதோட மதிப்பு தெரியறது இல்லை அநேக நேரத்துல. ஆனால் அதை இழந்த பின்புதான் ஐயோ அப்படின்னு அதை குறித்து அநேகர் இன்னைக்கு வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு வாட்டி சர்ச்ல எங்க அம்மாவோட கம்மல் மிஸ் ஆயிருச்சு. ஒரு கம்மல் கோல்டு கம்மல் எங்கேயோ விழுந்து போயிருச்சு. அவங்க வெளியில வர்றாங்க, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் வெளில வராங்க. என்னன்னு கேட்டா கம்மலை காணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என் ஒய்ஃப்லாம் உள்ள போய் தேடி அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் அவ்வளோ சிரிப்போட அப்படியே எந்த அளவுக்கு கஷ்டத்துல இருந்ததோ அதுக்கு அப்படியே நேர்மாறா மாறிடுச்சு. அதே போலத்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அநேக காரியத்தை இழந்திருப்போம். ஆனால் அந்த இழந்த காரியம் நமக்கு திரும்ப கிடைக்கிறப்போ நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியே வேற லெவல்ல இருக்கும். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறந்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ அந்த ட்ரெடிஷனல் காரியங்கள், சில சுகந்த வர்க்கம்லாம் போடுறதுக்காக மரியாள் இன்னும் சில ஸ்திரீகள் கல்லறைக்கு வர்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, கல்லறை வாசல்ல இருந்து அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருக்கு. உள்ள கல்லறைக்குள்ள இயேசு கிறிஸ்துவ உடலை காணோம். இப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கல்லறைக்குள்ள பார்த்தாங்க, எதுவும் இல்ல. ஐயோ, யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில ஆசீர்வாதங்களா இருக்கலாம், சில பர்சனா இருக்கலாம், நம்ம இழந்து விட்டு இன்னைக்கு நம்ம அதை குறித்து அழுதுட்டு இருப்போம். இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இருந்தது, இப்போ நான் அது இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு அநேகர் அழலாம். சில பர்சன்ஸை குறித்து இவங்க என் வாழ்க்கையில போனது எனக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு. சோ அதை நினைச்சு அநேகர் அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அடுத்ததாக அங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷர் கேட்கிறாரு, ஏன் அழுற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உடம்ப காணும், நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, தன்னிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறது தான் தேடி கொண்டிருக்கிற இயேசுதான் அப்படின்னு. நல்லா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், இவங்க எந்த சமயத்தில் இயேசுவை குறித்து, அவரது மரணத்தை குறித்து, அவரது உடலை குறித்து அழுதுட்டு இருக்காங்களோ அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் இவங்களை சந்திச்சு ஏன் அழுறன்னு அவர் தான் கேட்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம நிறைய நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்போம். நம்ம ஒரு காரியத்தை குறித்து நான் அழுதுட்டு இருப்போம், இன்னொரு பக்கத்துல தேவன் அதை வேற மாதிரியாக நம்ம வாழ்க்கையில அந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பாரு. இதை நாம புரியாததுனால, நம்முடைய கண்களுக்கு அது தெரியாததுனால அநேக நேரத்தில் நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் இழந்து போயிருந்த ஆசீர்வாதங்களா இருக்கலாம், இன்னும் நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையை இதனால நான் வேற மாதிரி அலைன் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாமே எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட நமக்கு உயிர்த்தாச்சு. நமக்கு தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல.
ஏன் அப்படின்னா தேவன் நமது கண்களுக்கு எட்டாத இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு எனக்கு அநேக காரியங்கள் என்னை நெருக்குகிறதற்காக, என்னை அதாவது என் ஜீவனை அழித்து போடுவதற்கான காரியம் வரலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தடுத்து கொண்டு இருக்கிறார், என்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நாம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னும் கூட நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும். சந்ததி சந்ததியா எனக்கு சில பாவங்கள், சில சாபங்கள், சில சோதனைகள் என் வாழ்க்கையில எங்க தாத்தாக்கு இருந்தது, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அழுது புலம்புறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இருந்ததை விடவும் நமக்கு சில நேரத்துல சோதனை அதிகமாவே இருக்கலாம். ஆனால் நாம அதை பிரேக் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, நம்முடைய பலத்தினால, பராக்கிரமத்தினால கிடையாது, மாறாக உயிர்த்தெழுந்த இயேசுவனுடைய வல்லமையினால நாம் அந்த காரியங்களை பிரேக் பண்ண முடியும். சோ நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் செயல்படுகிறது அப்படின்றத முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, சில காரியங்கள் தொடர்ந்து வருகிறதா, அதிலிருந்து தேவன் விடுவித்து விட்டார் அப்படின்னு விசுவாசித்து அதை நோக்கி நாம் செயல்படும் போது, அந்த பயத்தை விட்டுட்டு நம்ம செயல்படும் போது தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலையை நமக்கு தருவார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து கொண்டிருக்கிற நாம் இனிமேலும் நாம் இழந்த காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்க கூடாது. மாறாக அவருடைய சந்தோஷத்தில் அவரோட பங்கு பெற வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு எங்கள்ல அநேகர் தகப்படை தங்களுடைய சூழ்நிலைகள்னால அழுது கொண்டிருக்கிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, வெளியரங்கமா பாக்குறதற்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா நார்மலா இருக்கிற மாதிரி எங்களுடைய கண்களுக்கு தெரியலாம். ஆனால் இருதயங்களை ஆராய்ந்திருக்கிற கர்த்தருக்கு தெரியும் தகப்பனே, அவங்க படுகிற வேதனைகள், விடுகிற கண்ணீர்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உமது சந்தோஷத்துல அவங்களும் பங்கெடுக்க ஆவியானவரே நீர் கிருபை செய்ங்க. ஒவ்வொருவரையும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.